நெடுநாள் ஜபத்தோட ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறது மிகுந்த பாக்கியம். பெரிய பாக்கியம் இல்லை. நெடுநாள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறது பாக்கியம். யாருக்காவது கிடைக்குதா? கிடைக்கும். படிக்கங்கள் எப்படி பாருங்க, எப்படி இருக்கு. மூக்குல வயது, வயிற்றுல வயது, வாயில வயது, பி 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 என்று ஒரு 5-6 வெள்ள அப்படியே வச்சு அது அப்படியே ஓடிட்டு நிம்மதி ஓடிட்டு இருக்கு. ஆனால் சுகமா நல்ல அழகா வந்து 21 நாள் காலையிலே மாலையிலே இங்க வந்து உட்கார்ந்து போறது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? உட்கார்ந்து போறது எவ்வளவு சந்தோஷம் இல்லை? உட்கார்ந்து போறது அன்னைக்கு உட்கார்ந்து போனா உட்கார்ந்து தான் போறாங்க. கையை தட்டி ஆண்டவரை ஆராதனை சும்மா இங்க வந்துட்டு போகணும் அப்படின்னா வரக்கூடாது. வீட்டில் உட்கார்ந்து இதுக்கு வீட்டை இருந்து அடிச்சா இல்லையா? இப்படி தட்டினா அவங்க வீட்டை இருந்தா அந்த காரியத்தில் என்னத்துக்கு வருது? என்னத்துக்கு வருது? நாளைக்கு எனக்கு இல்லை. 2 நாள் தான் டைம் கொடுத்தாரு. பின்ன அவரு சொன்னார், எனக்கு சுபாவத்தை பற்றி ஒரு நாள் தான் கூட நீங்க வர. ஏன்னா எனக்கு 21 நாள் கொண்டு போக இருப்பா பாடுபடுறாங்க ஒற்றை அதங்களும் கண்டுட்டு கொஞ்சம் கையடிச்சு வச்சாப்படாத அந்த ஒரு சரி சோதரா. உங்களுடைய அன்பும் பாசம் இருக்கிறதுனால ஏதாவது சொல்லி மன்னிச்சிருக்க. அல்லாத நீங்களும் பெரிய வயசுக்கு இருந்தா நான் விட்டால் பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். நல்லது ஒன்று சொல்ல நல்ல காரியங்களை சொன்னா நல்லது ஏற்றெடுத்தா நல்லது. நான் இப்படி படிச்சிருக்கேன். என்ன செய்ய என்ன திருத்தவே முடியாது. நான் திருத்ததுக்கு நல்லா பார்க்குது. என்னால் திரும்பி வருவது முடியல. என்ன அப்படிப்பட்ட அந்த ஆவி போக ஜெபம் பண்ணுறது. என்ன செய்ய நம்ம ஒரு வசனத்தை வாசித்து பிரசங்கம் பண்ணி முடிக்கிறது. அதுக்காக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து இந்த 9வது நாள் சாயங்கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததால் அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பின்பு அவனை தள்ளி எனக்கு வாசிக்கலாம் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டே. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோம். இன்னொரு தள்ளி நம்ம இந்த வசனத்துக்காக ஜெபம். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல சாயங்கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி. கொஞ்சம் பேருடைய சமூகத்தில் ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க அம்மா. கொஞ்சம் பேருக்கு வர முடியல. கொஞ்சம் பேர் மழை ஆனால வர முடியல. கொஞ்சம் பேர் அதுக்குள்ள ஆண்டவரை அனுமதிகள் இல்லை. ஆனா என்ன இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க அம்மா. இவர்களோடு மனதுருகி அவர்களுக்கு தேவையான ஆண்டுடைய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேர்ந்து கொள்ளும்படியாக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் கர்த்தருடைய பிள்ளைகளை சூழ்ந்து செல்லட்டும். அவர்களுக்கு செவிக்க ஆண்டவரை துதிக்க கர்த்தர் கிருபையை கொடுக்கும். ஆண்டவரே, அவர்களை இந்த சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் மாற்றி அதிசயம் அற்புதமான நிலைகளில் அவர்களை வழிநடத்தி செல்லும்படியாக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும் கிருபை கூட இருக்கு பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியனையும் ஆண்டுடைய சமூகத்தில் தருகிறேன் அப்பா. தேவநாம மகிமைப்பட கிருபை கூட இருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். வாசிக்கலாமா? அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். பின்பு அவர்
இந்த ராஜாக்கள் வாழ்கிறதான காலத்திலே பூமியில ரெண்டு ஜாதிகளாக முதலாவது பெருகு பலகி பெருகி ஆதாம் பலகி பெருகி வளர்கள் அவர்கள் பலகி பெருகிறார்கள். அது ஆண்டவருடைய சித்தம். எப்படி பலகி பெருகணும்? ஆதாமே யாவாளையும் ஆண்டவர் ஏதன் தோட்டத்தில் அந்த தோட்டத்தில் உருவாக்கி நிறுத்தி அவர்களோட ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, நீங்க பலகி பெருக வேண்டும். நல்லது, பலகி பெருகிறது நல்லது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நீங்க பலகி பெருகிறோம்னு சொன்னாங்க. அவங்க அந்த வார்த்தை படி அது போல என்ன செய்யறாங்க? பலகி பெருகிறாங்க. பெரிய ஜாதிகளாக மாறி அவர்கள் அப்படியே அந்த காலத்துக்கு பிறகு அந்த காலம் தாண்டி ராஜாக்களின் காலம் வருகிறது. ராஜாக்களின் காலம் வரும்போது நிறைய ராஜாக்களே அந்த இஸ்ரவேல் நாட்டில் வாழ்வதற்காக வச்சிருந்தாங்க. அந்த நல்ல ராஜாக்கள் ஒன்று, கெட்ட ராஜாக்கள் ஒன்று. விக்கிரகங்களை ஆராதித்த ராஜாக்கள், ஆண்டவருக்கு பிரியமானது செய்த ராஜாக்கள் என்று சொல்லி நிறைய ராஜாக்கள், அது ராஜாக்களின் புத்தகங்களிலே வாசிக்கும் போது காலப்படைகள் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. இது நல்ல ராஜாக்கள் உண்டு, கெட்ட ராஜாக்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது ராஜாக்கள் இல்லாத இருக்கிற ஒரு காலத்து தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட ஜனங்கள் முறையிட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு இப்படி எல்லாம் இருந்தா பத்தாது, எங்களுக்கு ராஜாவே. ஏன்னா அன்றைய காலத்துல விவசாயங்கள் பண்ணும் போது ராஜா கிட்ட பக்கத்துல என்ன செய்யணும்? கொண்டு வைக்கணும், எல்லாம் கொண்டு வைக்கணும். ராஜாவுக்கு அனுமதி கேட்கணும். ராஜாவை பூமி ஆணையை செய்வாங்க. அப்படியே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தையும் மார்த்தாண்டவர்ம ராஜாவு இந்த திருவனந்தபுரத்திலிருந்து தக்கலை வரைக்கும் வந்து ஆணையை செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்திருக்கு இல்லையா? சரியா தவறா? ஆமா, அது பாஸ்திரிக்கு தான் தெரியும், எனக்கு இல்லையா? அப்போ ஆணையை செய்திருந்த ஒரு காலத்துல தக்கலை கொட்டாரம் இருக்கு, திருவனந்தபுரம் பத்மநாபபுரம் கொட்டாரம் இருக்கு, அரண்மனை பேலஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் அரசாட்சி செய்திருந்தாங்க. இந்த நாகர்கோவில், சுங்காங்கலை, அந்த பகுதிகளில் எல்லாம் பயங்கரமான யுத்தங்களும் கொலைகளும் நடந்திருக்கு. அன்றைய காலத்தில் ஜாதியமாக இருக்கிற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரர்களை கொள்ளுகிறது, அவங்களுக்கு துணி உடுக்க முடியாத சூழல்கள், இப்படி எல்லாம் நம்முடைய மாவட்டத்தில் இருந்திருக்கு. தக்கலையில் நடந்திருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் நடந்ததான காலங்களுக்கு வந்து ராஜாக்கள் இருந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட கேட்கிறது, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போது அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க சவுல் என்று சொல்லக்கூடிய இஸ்ராயேலிலே முதலாவது ராஜாவே சவுல். அப்படி ஆண்டவருக்கு ராஜ்யங்களை பிடிச்சாங்க. நல்ல யுத்தம் எல்லாம் செய்து நிறைய ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கடைசியில் தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லுது, ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்தலாம், அது நாம் வரும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், நான் வந்த வரைக்கும் அந்த பலியை செலுத்தலாம். ஆனா இவன் என்ன செய்து, சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்னாடி அங்க 2 ஆளை எல்லாம் என்ன செய்யுது, கட் பண்ணி நேரே கொண்டு பலியை செலுத்தினார். அதனால ஆண்டவருக்கு அவரை பிரியமில்லாத கீழ்ப்படிதல் இல்லாததினாலே இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், சொல்லுங்க, எனக்கு அது தமிழ்ல சொல்ல தெரியாதா? பலியை பார்க்கிலும் அது யாரு செய்யல, தீர்க்கதரிசி ராஜாவா இருக்கிற சவுல் அது செய்யாததுனால, கீழ்ப்படிதல் இல்லாததுனால அவனை என்ன செய்து, அதான் மாற்று. எத்தனை பேருக்கு புரியுது? அவனை மாற்றி, அவனை தூக்கி, அவனை அந்த இடத்துல என்ன செய்தாரு, தூக்கியாச்சு. அவனை தூக்கிட்டு அவனுடைய மகன் ஒரு ஆள் இருந்தாங்க. அதுதான் யாரு? என் தாசனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசியோடு சொல்லுகிறதான வார்த்தையை கேட்டு அடுத்து ஆண்டவர் ஒரு ராஜாவை அந்த இடத்துல பார்க்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ராஜாவை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒரு தலைமை போதகர் போனா அடுத்த ஒரு தலைமை போதகரை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இல்ல நம்ம நிறைய தலைமை போதகர் இருக்கும் போது நம்ம ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உதாரணமாக சிஏ கூட்டம்
உண்டா? சிஏ உண்டா? உண்டு. சிஏ செக்ரட்டரி சொல்றது எனக்கு இனி இருக்க முடியாது. அப்ப அந்த செக்ரட்டரி என்ன சொல்லுவாங்க? அந்த மெயின் ஆள் அந்த போதகர் என்ன சொல்லு, நீங்க மாறி போனா இன்னொரு செக்ரட்டரி தகுதியான ஒரு சேனலை தந்துட்டு நீங்க என்ன செய்யுங்க? மாறி போங்க. அதுதான் அதுக்கு செஞ்சு இல்ல வந்து நீங்க இஷ்டம் எனக்கு நடக்குமா? என்னால இனி சேனலாக இருக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு ஆள் தான் உங்களுக்கு தந்துட்டு நான் மாறுறேன். அது மரியாதை. அப்படி வேணா செய்யணும். அப்படிதானே செய்யணும். அது கரெக்ட். அதாவது நான் போறேன் சொல்லிக்கிட்டு போகக்கூடாது. அதுபோல ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க வேண்டும், ஒரு ஆளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பார்த்தபோது கண்ட ஒரு ஆள் தான் யார் தெரியுமா? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஓ, நல்ல வார்த்தை, சூப்பர் வார்த்தை. எப்படி? இருதயத்திற்கு ஏற்றவன். நீங்க கேட்டிருக்கிறதா இந்த வார்த்தை? என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னா ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்ம ஆருக்கு இருதயத்திற்கு ஏற்றவர்? மாப்பிளைக்கு ஒருங்க, பெண்டாட்டிக்கு ஒருங்க, பிள்ளைகளுக்கு ஒருங்க, பின்ன நம்ம யாருக்கு இருதயத்திற்கு ஏற்றது? அல்லேலூயா. நீங்க நீங்க எல்லாருக்குமே நீங்க இருதயத்திற்கு ஏற்றவர். அல்லேலூயா. அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர். இந்த இப்படிப்பட்ட சில அருமையான காரியங்களை ஆண்டவர் ரேரான சில ஆளுகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒண்ணு யோபு பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். சத்தமா சொல்லுங்க. என்ன புரியாது? என்னவோ நீங்க சொல்றீங்க, நான் வந்து கேட்கறேன். சத்தமா சொல்லுங்க. எனக்கு செய்தி காட்டுங்க. அதில் இந்த பிரதர் சத்தமா சொல்றாங்க. எனக்கு அது தமிழ்ல சொல்ல தெரியாததான் நம்மள சொல்றேன். யோபு எப்படிப்பட்டது? எல்லா பொல்லாப்பையும் நம்ம என்ன பொல்லா பொண்ணுங்களை கிடைக்கும். அடுத்தது போச்சு. இனி என்ன நீங்க எதெல்லாம் சரி அப்படி இருக்கு பிரச்சனை. அப்ப இப்படிப்பட்ட சில ஆளுகள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரே இவர் கொள்ளலாம், நல்ல பையன், சரி கொள்ளாம நல்ல கொள்ளாம இப்படி கோல தட்டி. ஆனா தாவீதை மட்டும் அவரு இருதயத்திற்கு ஏற்றவர் சொல்லுது. அது ஒரு அருமையான வாக்கு தானே, அருமையான வார்த்தை தானே. நம்மளை எப்பவும் ஆண்டவர் என் இருதயத்திற்கு ஏற்றவடன்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி இருக்காங்க. சொல்லி இருக்காங்க. ஒரு தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லி இருக்காங்க, நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன், நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி இருக்கா? எப்ப ஒரு தீர்க்கதரிசி வந்து நம்முடைய குறைகள் வெளிப்படுத்தணுமோ அதுதான் மெய்யான உண்மையான தீர்க்கதரிசி. எத்தனை பேர் சொல்றீங்க? முதலாவது நம்ம குறைகள் என்ன செய்யணும்? அவன் வெளிப்படுத்துவார். எனக்கு டப்பட்டமான செய்திகள் ஆண்டவர் டைரக்டா பேசியிருக்கிறேன். நேரடியா நான் போய் குடிச்செல்லாம் இருந்து பார்த்துருக்கிறேன். ஆனால் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு மண்டபம், பெரிய மண்டபத்தில் ஒரு கூடிய நடக்கும் ஒரு அருமையான தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். யாருமே என்ன தெரியக்கூடாது சொல்லி என்ன பாசத்தையா இருக்கிறேன் தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அவரு ஒரு அப்பட்டமான தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அது எனக்கு தான் சொல்றது, எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆளுநரை வச்சு நான் எப்படி அது ஏற்றுக்கொள்ளும்? அல்லேலூயா. அப்பதான் திரும்பி பின்னாடி பார்த்தா அவர் சொல்றாரு, திரும்பி காரண பிரதர் நீங்க தான். அதுதான் ஆவியானவர் பேசுறாரு. அப்படிதான் ஆவியானவர் பேச. அப்ப என்ன மனசுல ஆண்டவரே நேசிக்கிறார். நான் பெரிய தப்பு செஞ்சுட்டு பத்தி கிடையாது. அந்த மாதிரி காரியங்கள் அல்ல. நம்முடைய ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை அவர் கரெக்டா உணர்த்துகிறார். ஆண்டவர் பேசுவார் நம்ம கிட்ட. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுவார். என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவர், இதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறேன் என்று அவர் கூட பேசுவார். தெளிவாக பேசுவார். எப்போது நம்முடைய குறைகளை பேச ஆரம்பிக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில் வந்த காரியங்களை ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறதோ, அப்போ புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தருக்கு நான் ஏற்றவனாக மாறுகிறது, கர்த்தருக்கு நான் ஏற்றவனாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படியே
சங்கீதம் 89. அப்பொழுது நீ உம்முடைய பக்தருக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை நான் ஒரு சௌரியமாட்டை வைத்து ஜனத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவரே உயர்த்தினேன். அது என் தாசனாகிய தாவீதை என்ன செய்தாங்க? கண்டுபிடித்தாங்க. பாவனை பார்த்து, கொல்லக்கோட்டையில பார்த்து, செம்மாமலையில பார்த்து, கணிகமலையில பார்த்து கண்டுபிடிக்கல. யாரு? தாவீதை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பல ஆளுகளையும் தேடுகிறாங்க. தாவீதை போல ஒரு ஆளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் யாருக்கு தெரியுமா? பயந்தான் கொண்டு கிடையாது, சௌரியமா. சோதரம். அல்லேலூயா. ஐயா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் அந்த துப்பாக்கியில குண்டு அதை சுட்டு பொசங்க போறேன்னு சொன்னாரு. நெஞ்ச காட்டுறதுதான் ஆண்டவருக்கு தேவை. நீ சுடுறா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சுடு. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த அதங்கோடு வழி நான் கைப்பிரதி கொடுத்துட்டு போறேன். அதங்கோடு தெரியவில்லை. அதங்கோடு அங்க போய் சுவிசேஷம் செல்ல முடியுமா? இருக்கு தெரியவில்லையா? அங்க நல்ல ஆளு உண்டு, ஒரு அருமையான ஆளு. இப்படி கைப்படுத்தி கொடுத்துட்டு போறேன். இந்த பாலம் தாண்டி அந்த ஹைவே, அந்த பாலம் தாண்டி அப்புறம் போகும்போது ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தை பேசிட்டு எனக்கு பின்னாடி ஓடி வருது. நான் கவனிக்கிறேன். இந்த கெட்ட வார்த்தை பேசிட்டு வர்றதுனால என்னன்னு தெரிஞ்சு பார்த்தா இவட்ட நீர் ஒரு வாள் வச்சது. உன்னை இப்ப வெட்டுவோம் பாரு, நீ என்ன செய்து பாரு, எங்க ஏரியாவில் வந்து இப்ப வெட்டுவோம் பாரு, நீ என்ன கொடுக்குறீங்க என்ன எழுதி எனக்கு பின்னாடி வந்து. நான் ஒரு தடவை தெரிஞ்சு பார்த்தேன், போக மாட்டாங்க. 2 தடவை தெரிஞ்சு பார்த்தேன், போக மாட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசாத சொல்லி பார்த்தேன். நான் திருடருக்கு வந்ததில்ல சொல்லி பார்க்குறேன். நான் மோயனம் பண்ணதுக்கு வரதில்ல சொல்லி பார்த்தேன். நாரை பிடிச்ச வரைக்கும் வரல சொல்லி பார்த்தேன். நான் தாலியை குடிச்சோட்டு போக வந்ததில்ல சொல்லி பார்த்தேன். கேட்க மாட்டேன். சின்ன கேட்க நான் அப்படியே கொஞ்சம் திரிஞ்சேன். ஏன்னா என்னன்னு தெரியல. நான் பிறந்து 6வது மாசத்துல வர்ம கலைகள் கண்டு படிச்சு 22 வருஷம் படிச்சு முடிச்சு வர்ம கலைகள். போலீஸுக்கு ஒரு மனுஷன் என்ன பிடிக்க முடியாது. கடைசியில் துப்பாக்கியில சுட்டு பிடிச்சிட்டான். இங்க வச்சல டெல்லியில வச்சு வாட்ட டெல்லி அங்க வச்சு பிடிச்சிட்டான். துப்பாக்கியில சுட்டு பிடிச்சிட்டான். இவன் எனக்கு இந்த கெட்ட வார்த்தை பேசி வெட்டு நிற்கிறாங்க. நான் நேரம் தெரிஞ்சு வெட்டுக்கு வந்து இல்லையா, அவருக்கு நெஞ்சுக்கு நேரம் என்ன வெட்டுவதை வெட்டுறாங்க. ஒற்ற வெட்டுற கொல்லுவர கொல்லுவர வெட்டுவர நெஞ்சில் அதிக்க. அவனுக்கு நெஞ்சில் அவன் எப்படி வெட்டுவான்? எப்படி வெட்டுவான்? வெட்டி பார்த்துட்டாங்க. முடியுமா அவனால வெட்ட? ஆளை அரைஞ்ச கழிவற, ஆளை அரைஞ்ச கழிவு இல்லை இல்லையா? கிறிஸ்தவனே டிஸ்டர்ப் பண்ணாது, அவரை அசால்ட்டாக எண்ணி விடாது. வெட்ட வெட்ட கொட்ட 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 தெரியாது. இவனுக்கு வெட்டவும் முடியல, என்ன படிச்சு தள்ளவும் முடியல. எப்படி வெட்டுவானா? இங்க நிக்கு. இவன் இப்படி வெட்டுவானா, இப்படி வெட்டுவானா, இப்படி வெட்டுவானா, இப்படி வெட்டுவானா, செவிடு வச்சு வெட்டுவானா, கூட்டச்சவளை வெட்டுவானா, இரட்டச்சவளை வெட்டுவானா, ஒட்டச்சவளை வெட்டுவானா, அல்லது கூட்டக்கரைக்கு வெட்டுவானா? இவனுக்கு ஒரு விதத்திலும் வெட்டுவது வழி இல்லை. என்ன கூட வந்த பாஸ்டர் பைக்கில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. நான் அடிச்சுட்டு போவதை பிடிச்சுட்டு போவதை ஒன்று போகுது. 2 வீசி வீசினா நான் அதுக்கு ஒழுங்கு மாறி நாங்கள் மட்டும் அதை போறேன். ஆண்டவர் தேடுது அடிச்சவங்க பிடிச்சவங்க அல்ல, அவருக்கு மேல எதிர்த்து போகிறதும் போறேன். அவர் உங்க ஞானத்தை கொடுப்பார். சௌரியமா ஆண்டவருக்கு தேவை. சௌரியமா ஆண்டவர் என்னை குறித்து சொல்லி இருக்கிறாரு. ஒரு மேல யாருமே என்ன செய்யாது, கை போடாது. அவர் தெரியாம தலையிலிருந்து முடி கூட என்ன செய்யாது, கீழே விடாது. சோதரா சோதரா எவன் எதிராக எழுதிட்டு இருக்கான், அவன் அப்பட்டமா அந்த டைம்ல அந்த
வாழு, பாம்பு, ஆசிட்டு பல்பு, சோடா குப்பி எல்லாம் நிறைச்சு அந்த வண்டி உள்ள வந்தாச்சு. இந்த பையனுக்கு 2 கொடுக்கணும், இவரு 2 அடி வட்டி என்ன விடுறாங்க மறந்து 5-6 பையன்மாடு சேர்ந்து எல்லாம் கூட வண்டிகள். உண்மையிலே அங்க இந்த கன்வென்ஷன் திறப்பு விழாவை செய்யறது ரூரல் இன்ஸ்பெக்டர் அசம்பிளி சர்க்கார் விசுவாசி, ரூரல் இன்ஸ்பெக்டர் ரூரல் எஸ்பி வில்ஃபிரட் சைமன் சார் அவரு திறப்பு விழா செய்யறதுக்கு அங்க இருக்கிறார். எஸ்பி போலீஸ் அதிகாரிகள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவருக்கு சிஐடிகள் தான் இருப்பாங்க. உண்மையிலே எவ்வாறு உள்ள வரும்போது சிஐடிகளுக்கு புரிஞ்சு போச்சு இன்னும் உள்ள வந்திருக்கிறாங்க. அவர் நேர சிபிசிஐடிகளை தான் போய் கேட்டை போடுறாங்க. அந்த கிரவுண்டுக்கு கேட்டை கூட்டி ஹலோ போலீஸ் அதிகாரி அதனால இந்த வாழப்படி யாரும் உள்ள வரக்கூடாதுல்ல, அந்த கேட்டை கூட்டி ஒன்று போல விலங்கு வச்சு தூக்கி அங்கே உட்கார வச்சு சுவிசேஷ கேட்ட வரன்னு சொல்லி அது பிடிச்சு கொண்டு போச்சு. சோதரம் சோதரம் அல்லேலூயா. ஒருவேளை யார் என்ன செய்யாங்க கையில வைக்க விடாது. ஆண்டவர் தேடுகிறது. இப்படி இருக்கிறவர் அல்ல. அப்புறம் எப்படி சௌரியமான ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவருக்காக ஏதாவது செய்து மாண்டு போகிறவரை கட்ட தேடுகிறார். அப்படிதான் நம்ம வாசிப்போம். நான் ஜனத்தினிடையே ஒரு சௌரியமான தேடினேன், அதை என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஏன் கையை தட்டணும் சொல்லுறது தெரியுமா? அட்லீஸ்ட் கையை தட்டணும் மாரடைப்பு மாதிரி வராது. அப்படி அதுக்காக கையெழுதி இங்க இருந்து 3 நரம்பு போகுது பைபாஸுக்கு. நம்ம இந்த செக்கால பைபாஸுக்கு அல்ல, நம்முடைய இருதயத்தின் பைபாஸ் பிரைனுக்கு போகுது. உங்களுக்கு இங்க எங்கேங்கிற பிரச்சனை இந்த கைக்கு பிரச்சனை வரும், இங்க எங்கேங்கிற பிரச்சனை காலுக்கு பிரச்சனை வரும். 3 நரம்பு கரெக்டா போகுது. இது செயல்படமானால் வேதத்தில் 21 வசனம் உண்டு கை அடிச்சாங்க. 21 வசனம் உண்டு கை அடிச்சாங்க. சும்மா கையை தட்டதில்லை. தமிழ் கலாச்சாரமே கையை தட்டுறாங்க இல்லையா? தமிழ் கலாச்சாரமே கையை தட்டுறாங்க. நமக்கு வெந்தி கோசனை போய் யாரும் கை தட்ட முடியல, எந்த கோசனை போனாலும் கை தட்ட முடியல இல்லையா? அட்லீஸ்ட் பண்டெல்லாம் மாரடைக்கு நோய் வந்தா 2 பேர் அடி, இப்ப யாருக்கும் தெரியாது. சும்மா காலையில உறக்க அடிச்சவங்க கொஞ்சம் விசர்ப்பா அடிக்கும், பொண்ணுக்கு போகும்போது தோணும், ஆனா போக முடியாது. கொஞ்சம் விசர்த்துட்டு ஒரு டீ கொண்டு வாங்க சொல்லு, டீ உள்ள எடுக்க போகும்போது ஆளுக்கு வாசம் முடிஞ்சு அவ்வளவுதான் இல்லையா? அதனால என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்துல வந்து நல்லா கையை தட்டி பித்த எல்லாம் போகணும். புரியல? வாதம் பித்தம் காவா என்ன அப்படி ஆறாது. நல்லா ஆறாது, நல்லா ஆறாது, நல்லா ஆறாது. அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் எழுச்சி இருந்துட்டு எழுச்சவும் முடியாது, எழுச்சிட்டு இருந்தவும் முடியாது, கிடந்த எழுச்சவும் முடியாது. இந்த கண்டிஷன் நாங்க எப்படி ஆராதிப்போம்? அதே இல்லையா? ஆராதிப்பேன் நான் சொல்ல வருகிறேன். அவர் ஏன் எப்படி இருதயத்திற்கு ஏற்ற மாறி சொல்றது நான் சொல்றது வசனத்துக்கு சொல்லுது, நான் சொல்லுவேன் வசனத்துக்கு சொல்லுவேன். அப்படி சௌரியமான கண்டுபிடிச்சு அவர் யாரு? தாவீது. இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கும்படி 5 காரியமே இருந்தார். 5 காரியங்கள். ஒரு 30 மினிட் உண்டு. இந்த 5 காரியங்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்லி முடியும் இல்லையே? சொல்லி முடிக்க முடிச்சு பாரு மலையில் அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறதுக்கு 5 காரியம். நம்பர் 1 வாசிக்கலாம், ஸ்பீடா போறாங்க அல்லேலூயா. அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறதுக்கு 5 காரணம். நம்பர் 1 1வது காரணம் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரெண்டு சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தமிழ் தெரியாதா? ஆண்டவரே வாசிக்க அதுதான். சிஸ்டர் நீங்க பின்னாடி வைக்க கூடாது, முன்னாடி இருக்க வேண்டியது. இனி வேண்டாம். அந்த இருட்டத்தை போய் இருந்து தப்பி வாசிக்க விட இங்கே இருந்து இந்த புள்ளிகளுக்கு முன்னே இருந்து கையெழுக்க இந்த புள்ளிகளுக்கு கூட என்ன இந்த உணக்க வரவு வச்சுட்டு பச்சை கொள்ளி அடுத்து வச்சா என்ன செய்யும்?
பைபிள் ஒரு பரப்பும் பின்னாடி எடுத்துட்டு பின்னாடி வந்து பாருங்க. அங்க இருந்தோடனே அங்க ஆவி வருது கூட கொண்டு வரதா என்ன ஆவி உடனே வரும். ஓ ஆவியில கலந்தாச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு 6 மாசம் கழிஞ்சப்ப அந்த நேர இந்த பரப்பு கொண்டு இடையில போயிருக்கு. இருந்தாலும் நேரம் கேட்குது இடையில போயிருக்கு. எனக்கு பிரசங்கம் கொண்டாயிருக்கிறேன் என்ன தெரியும். அடுத்த 6 மாசம் இந்த பறவை கூட நேர வாசனை கடவுள் பின்னாடி போயிருக்கிறேன். அடுத்த 6 மாசம் கழிவு ஆளை காணும். முன்னாடி நேரம் இடையில பின்னாடி வச்சு அங்கிட்டு வாசனை வழி இறங்கி போயிட்டார். எனக்கு இந்த பள்ளி தெரியாது. எங்களை வண்டியை கூட்டிட்டு போன செம்மாமலை ஒரு வண்டி விட்டு அந்த மிருக டாக்டர் இல்லையா அவரை வண்டியை வச்சு மிருக டாக்டர் ஜெயக்குமார் ஜெயோட ஆள தெரியுமா? பயங்கர பூதம் ஆளுநர் அடிச்சு மிரட்டுறாரு. பூதம் மிரட்டுறாரு. காட்டுக்கடை மண்டலத்தில் பூதம் மிரட்டுறாரு. உள்ளத்துக்கு போவாரு தெரியுமா? அல்ல தெரியா ஏன் இது ஆளுநர் சொல்லுதுதான் பூதம் பிடிச்சவங்க சொன்னா அதான் நம்ம மனைவியில் உள்ள நாயகம் எனக்கு தெரியாது. நேரம் அவங்க இந்த ஆடத்தை எடுத்து போச்சு. போய் 6 மாசம் இருக்க மனம் புருஷனாரு அங்க உத்தரத்துல தூங்குது. இது ஆத்தியமே மனசிலாச்சு. ஆண்டவரை எனக்கு பள்ளி நிறுத்தி போயிட்டு வந்தாரு. மதிய தேதி நான் முழங்கால் வழி நான்கு மரம் எடுத்த போல எனக்கு மனசிலாச்சு. இது எப்படி எங்கிலும் அதோட சுற்று பின்னாடி போகிறது. அதோட எங்க போக செய்யறது நேரம் பின்னாடி பின்னாடி போனா பின்மாற்றத்தினுடைய அனுபவங்கள் அது ஒன்று என்ன செய்யக்கூடாது. தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செய்து என்னுடைய வார்த்தைகளிலோ மொழிகளிலோ புண்படுத்துது காயப்படுத்துகிற ஏதாவது வார்த்தைகள் வந்தால் தயவு செய்து பணிந்து கேட்கிற மன்னிச்சிருங்க. கல்லு பிறகு எரியாதீங்க, அடிக்காதீங்க, ஏசாதீங்க. வீட்டில் போய் முருகனா சொல்லாதீங்க. அது பெருமையில போச்சுக்கும். நீங்க வீட்டுல போய் அடிக்கடையில் வச்சு முருகனா பேசுற எங்க வருது தெரியுமா? வேதத்துல என்ன சொல்லுது? அது வீட்டுக்கு மேல தொனிக்கு என்று வாசிச்சிருக்கிறீர்களா? ஊழியக்காரனை பற்றியோ திருச்சபையை பற்றியோ ஊழியர்களை பற்றியோ முருகனா அடிக்கடையில் போயிருந்து பேசினா எங்க வழங்குமா? வீட்டுக்கு கூற பலத்தை வழங்குமா? அல்லேலூயா. அது ஒன்று தயவு செய்து ஒன்றும் பேசாதீங்க. அல்லேலூயா. பேசணும்னா நமக்கு இப்ப பேச முடிப்போம். அல்லேலூயா. அதனால சிஸ்டர் பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி இருந்து இந்த பச்சை கொள்ளையில கூட என்ன செய்யணும்? இந்த பச்சை வரலாம் அல்ல பச்சை நம்ம எரியணும். அது ஒன்று இப்ப எரிய வைக்கணும். அல்லேலூயா. மார்த்தாண்டத்துல அமெரிக்க சபையில போக சின்ன அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. கேட்க கட்சியில பிள்ளைகள் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைகள் இல்லையே அது என்னன்னு தெரியாது. எனக்கு நாமக்கல் இருக்கிறதுனால தான் தெரியாது. இந்த பிள்ளைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் போக நேரத்தில் நல்லா கேக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வராங்க. மாஸ்டர் நாங்க செஞ்ச கேக்கு இல்லையே அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க. ஐயா என்ன ஆச்சு இல்லையே சரியாயிடும். நாளைக்கு கழிச்சு சரியாயிடும். அவர் சொல்றாரு சரியாயிடும். பிரச்சனை இல்லை. நம்ம வருவினைகளை மக்களே பையன் தட்டி தட்ட ஆடுறாங்க. சூப்பர். நீங்க அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சூப்பர் இருக்கீங்க. உங்க நீங்க அழகா இருக்கிறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. யாரங்கிற பார்த்து சொல்லியிருக்கீங்க. அல்ல மாஸ்டராவது சொல்லுது, அங்களாவது சொல்லுது. அங்கள் தேங்க்யூ அங்கிள் சொல்லலாம். அல்லேலூயா. வெரி குட். மக்களை நீங்க நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஆராதிச்சு உங்களை எதிர்காலங்களில் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக பார்க்க நல்லா படிக்க ஞானத்தை முக்கிய கருத்து ஆண்டவர் கொடுத்து நல்ல அரசாங்க வேலையில வாங்கணும். அல்லேலூயா. சும்மா அரசாங்க வேலையை வாங்க படிச்சுட்டு அங்க போய் அவன் 5ஆம் வேலையை முனைக்கிற வச்சிருக்கா அவனுக்கு கையை பார்த்து போயிருக்கிறான். மற்ற நீங்க படிச்சு வேலை வாங்குற உங்களை கையில பைசா இருக்கிற அம்மையா அப்பாவா தங்கச்சியா சொந்த சிக்கப்பன கொத்தப்பன அம்மாவா அண்ணன் தம்பி அரைக்கு வந்தா பையன் போய் ஏதாவது உதவிகளை செய்து இது வச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு அண்ணா என்ன தாருங்க எனக்கு அம்மா கூட சொல்ல மாட்டேங்க. இது ஒரு ஆளுங்க சொல்ல தெரியுமா? மக்களை அதோட நல்லா படிக்கணும், நல்ல வேலையை வாங்கணும், நல்ல ஆசீர்வதிப்பட்டவங்க ஸ்டாண்டிங் பொசிஷன் ஆகி என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதனால மக்களை நீங்க என்ன செய்யணும்? கூட என்ன செய்யும்? கையை தட்டி ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் எனக்குடைய எதிர்காலத்தில் ஒரு நன்மையை வச்சிருக்கிற நம்பிக்கையோட பயணிக்கணும் இல்லையா? ஆறு தெரியாம எல்லா காரியங்களும் சந்தோஷமா கர்த்தர் அமூகமா நடத்தி உங்களை ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க, எனக்கு இதயத்திற்கு ஏற்றவனாக மாறும்படி அவரை முதலாவது கண்டது 5 காரியம் கண்டார் ஆண்டவர். நம்பர் 1 வாசிங்க பார்க்கலாம். தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தினால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடு
சோதரம். தாவீதுக்கு அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாகி மாறுவதற்கு ஒன்றாவது காரணம் ஆராதனை கூட்டினார்கள். உங்களுக்கு புரியுதோ புரியாதோ தெரியல. என்ன செய்யறாங்க? இதயத்துக்கு ஏற்றவனாகி மாறினாங்க. என்ன செய்யணுமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. இதா தாவீது செய்தது. அவர் இருதயத்தை தூக்கி தூர எறிவார். இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினார்கள். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுமையா ஆராதிப்பேன். இப்படி அல்ல, தம்புரு சுரமண்டலம் ஒன்றும் இல்லைங்க. கை தாளம். கைத்தாளம் என்ன? கைத்தாளம் இதா கைத்தாளம் பட்ட தாளம் உண்டா? எனக்கு சர்ச்சில் ஒரு பையன் உண்டு, சண்டே ஸ்கூல் பையன். நான் கையடிங்க நினைப்போம். இதுவரைக்கும் நான் பாருங்க, இவரெல்லாம் கவனிச்சா இவன் கையை தட்டல கல்லா அடிவே அடிக்க மாட்டான். இது கைத்தாளம். சவுண்டு வரல. பிறகு இப்படிதான் இருக்கு. பிறகுதான் போயிருந்து கையை அடிச்சு அடிவே. இப்படிப்பட்ட பசங்களும் இருக்கிறாங்க, நல்ல பசங்க. ஐயோ, அவர்களை என்ன செய்ய வைக்கும்? என்ன பயங்கர இஷ்டம் பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு என்ன பயங்கர இஷ்டம், ஆளுங்களுக்கு என்ன பயங்கர இஷ்டம் தான். பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரமாட்டேன், நான் போறேன். இனி என்ன வீட்டை வந்து நாங்க வரமாட்டேன். பார்த்தோம் பிரசங்கம் முடிஞ்சு போ செடி விட்டு போறோம். எனக்கு கூட இல்லை, பக்கத்தில் ஆளு விட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அவங்க வரமாட்டாங்க. பாச பிரசங்கம் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு பிடிக்கும். பிறகு சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவேன். அவையோடு கூட என்ன அன்பு தருகிறாங்க. பிறகு அவைய என்ன தெரியுது, உங்களை பாசத்தை கேட்ட எங்களுக்கு போக தோணுது. அவ்வளவு அன்பா இருக்கிறீங்க நீங்க, நாங்க எப்படி போவோம் உங்களை விட்டு? உண்மையிலே யாருமே போக மாட்டாங்க. நான் இன்னும் போகும் தெரியும். தீபாவளிக்கு ஆகல தவளை, தீபாவளிக்கு வாக்கிட்டு தவளை இருக்கு மேல போகும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. போக மாட்டேன். ஏன்னா நம்ம அவ்வளோ ஆசைப்படுறோம். அவங்க கல்யாணம் ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வந்தாங்க, எல்லாரும் எடுப்பேன். அங்கே போயிட்டு மாஸ்டர் கழிச்சு, ரவரண்டு கழிச்சு, டாக்டர் கழிச்சு, சூப்பரண்டு கழிச்சு இருக்க மாட்டேன். நான் போய் எல்லாம் மடக்கி மேசையெல்லாம் கிளீன் பண்ணி கடைசி வரைக்கும் அவங்க கூட நின்று நல்லா செய்வேன். அதனால விசுவாசிகள் எல்லாம் எனக்கு நல்ல சப்போர்ட்டு. எல்லாரும் நிற்பாங்க, உயிரை கொடுத்து நிற்பாங்க. ஐயா என்ன செய்யணும், நீங்க தைரியமா சொல்லுங்க, நீங்க பேசாம இருந்தாங்க பண்ணுங்க. பிரசங்கம் கேட்க மாதிரி நான் இப்போ போவேன். இது எனக்கு பிரசங்கிக்க இருக்க வழி இல்லையா? நான் உபதேசம் கேட்க, அதனால உபதேசம் பண்ணட்டாமா? நான் டீச்சர், அதனால படிக்க கேட்டாமா? அப்ப டீச்சர் சும்மா அடிக்காத விடுவாங்க. இல்லையா சோதரம் அடிக்கெல்லாம் கொடுப்பாங்க, அடிக்கடைச்சா அடிக்காது. இல்லையா? அப்போ அவருக்கு இதயத்திற்கு ஏற்ற ஆளாய் மாறிய காரணம் என்ன? முதலாவது ஆண்டவருக்கு ஆராதனை செய்து சொல்லுங்க பாப்போம். ஆராதனை முதலாவது என்ன பண்ணணும்? அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றதாகி மாறணும்னா ஆராதனை பண்ணணும். எப்படி ஆராதனை பண்ணணும்? அப்ப ஆராதனை என்று சொன்னா என்ன? அது படிச்சிருந்தாமா? ஒரு ஊப்பரம் வச்சு, 5 வாட்ஸ்அப் வச்சு, ஒரு 8 கீபோர்ட் எல்லாம் வச்சு கொஞ்சம் நேரத்தை அதை செய்து அங்கோட்டு அந்நிய பாஷையை சொல்லி கூவத்தை விழிச்சது ஆராதனை. அது ஆராதனையான்னு கேட்க. அது நம்முடைய பாடி லாங்குவேஜ். அந்த அஸ்வின் சொன்னா நம்முடைய கிரிக்கெட் விளையாட்டு துறையில வேக பந்து வீச்சாளர். அவன் ஒரு 120, 130, 160 கிலோமீட்டர் ஸ்பீடுல பந்து வீச்சுவான். அவனுடைய பாடி லாங்குவேஜ் விசேஷமா இருக்கு. அவனுக்கு நினைவு, அவனுக்கு புத்தி, அவனை விக்கெட் ஆக்க வேண்டும் சொல்லிட்டு எழுது. நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய பாடி லாங்குவேஜ் தான் கை தட்டுறதோ, துள்ளுகிறதோ, ஆடுகிறதோ, கையடிக்கிறதோ, அந்நிய பாஷை வரைகிறதோ எல்லாம். ஆராதனை என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி துதிப்பதே
வாசம் பண்ணவர்களா? அப்ப வந்து முழங்கால் வலிக்கு சோதரம் 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 தீர்க்கக்கார மாதிரிங்க சோதரம் அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய பெரிய சாதிப்பு, ஆண்டவருடைய பெரிய வல்லமை அந்த இடத்துல ஆரம்பத்தில் இறங்கி நிற்கிறோம். ஊழியக்காரங்க நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் சும்மா பாடின போதும் ஆண்டவருடைய வல்லமை திருச்சபை முழுவதும் மேகமாக இறங்கும். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? ஆராதிப்பேன் நான். 10வது நாள் முதல் ஐயா வருவதற்கு முன்னாடியே வந்திருந்து ஆவியில நிரப்பி ஆராய்ச்சி கொண்டிருக்கிறேன். கெஸ்ட் ஊழியர் வரும்போது உங்களை பாராட்டணும். எனக்கு ஒரு சுவாதந்திரம் உள்ளதுன்னா எவ்வளவு சொல்லிட்டு போறது இல்லையா? எல்லாரும் வந்து இப்படி பேச மாட்டாங்க. எல்லாரும் வந்து சூப்பரா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போக பார்த்தேன் இல்லையா? நீங்க மட்டும் தானே எங்களை இப்படி அடி அடி நினைச்சிட்டு போனாங்க இல்லையா? சோதரம் அதனால நம்மளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சி அடைந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறதற்கு உம்மை துதிக்கிறதற்கு சும்மா வந்தா போதும். ஊழியர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி ஆண்டவரை துதித்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஸ்வரமண்டலத்தோடு வீணையோடு கைத்தாளத்தோடு கம்பீர நாளத்தோடு தாவீது ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு நேரத்தை கூட்டினார்கள். இனி ஆராதிக்கிறதுக்கு நேரத்தை கூட்டலாமா? நேரத்தை கூட்டலாமா? அதான் 2 பாட்டு பாரம்பரியம், அடுத்த பாட்டுல அபிஷேகம், அடுத்த பாட்டுல சாட்சி, அடுத்த பாட்டுல பிரசங்கம், அடுத்த பாட்டுல காணிக்க, அடுத்த பாட்டுல ஆசீர்வாதம் முடிச்சு ஆராதனை முடிஞ்சு. இப்படி உங்களுக்கு ஆராதனை சொல்லி தந்த வேதத்தில் உண்டா? 2 பாட்டு பாடி 3வது பாட்டு ஆவி, 4வது பாட்டு மண்டாடியவம், 5வது பாட்டு முடியல அல்பின சாட்சி சங்கீதம். இப்படி ஒரு ஓடர் வேதத்தில் உண்டாது கேட்குது. இதுக்கு பேரு ஆராதனை. என்ன ஆராதனை? சபை ஆராதனை உண்டா? வேதத்திலே கேட்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது நம்ம வச்ச ஆர்டர். ஹலோ, ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறோம்னா வீட்டில் போயிருந்து முழங்கால் படி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நிறைய நேரம் ஸ்தோத்திரத்தில் இது ஜெபம் பண்ண தெரியாட்டாலே என்ன வேணுமா? ஸ்தோத்திரம் பண்ணினா போதும். ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகு, கிருபை பெருகு. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும். நன்றி சொல்லுகிறது தான் ஆராதனை. தேங்க்ஸ் கிவிங். தேவ சமூகத்தை நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது ஆராதனை. மணி நேரங்கள் நேரம் போறதே அறியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் சில மணி நேரங்கள் ஆண்டவரை ஆராதிக்க பாருங்க. உட்கார்ந்து ஆராதிக்க பாருங்க. பிள்ளைகள் எல்லாம் உங்க கதவை போட்டு உள்ள போட்டுருங்க. அல்லே மொபைல் எல்லாம் தூக்கி தூர எரிஞ்சுங்க. தூக்கி வீசுங்க. ஊரை வீசிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் 1 மணி நேரம் இறங்கி தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆராதிக்கணும். அடுத்த 1/2 மணி நேரத்தில் எனக்கு துதிக்கணும். 2 மணி நேரம் 28 வினாடிகள் எனக்கு தேவ சமூகத்தில் காலையில கொஞ்ச நேரம், மத்தியானம் கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். 2.5 மணி நேரம் போறதுக்கு ஒரு நேரம் வேண்டாம். முடிஞ்சு 2.5 மணி நேரம் அப்படியே லைவா இருக்க முடியாதுன்னு சொன்னா இப்படி யோகம் பண்ணுவாங்க. நம்முடைய நேரம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யணும். அவரை முதலாவது அவர் இருதயத்திற்கு ஏற்றவராய் வாழ்வதற்கு காரணம் என்ன செய்தாங்க? ஆராதனை. எத்தனை வீடுகள் ஆராதனை உண்டு? உங்க வீட்டுல ஆராதனை உண்டா? இங்கே இதான வீட்டுல நடக்குது. சபையில இது அன்னைக்கு வீட்டுல என்ன நிலைமை இருக்கு? நல்ல கையை தட்டி சூப்பரா ஒரு ஆராதனை நைட்டோட என்ன செய்ய பண்ணும்? அப்ப குடிகாரம் வருவாங்க. வீட்டுல குடிகாரம் என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். அவர் தூக்கி டிவி 24,000 ரூபாய்க்கு டிவியை தூக்கி வச்சு அடிக்க மாட்டேன். வெரி குட், சூப்பர், நல்லா இருக்காங்க. எப்படி இருக்கா? உங்களுக்கு டீ வேணுமா? நாளைக்கு வேணுமா? கட்டச்சாலை வேணுமா? இப்படி கேட்பா. கேட்டா அந்த மனுஷன் மனதில் பத்தேரி பொருட்களை சத்துடாவானே குடிக்கு போனவனே. நான் அவனுடைய துப்பில் என்ன உண்டு? சாபம் உண்டு, சாபம் உண்டு, நித்திய வாழ்வு. இப்படி 10 தடவை சொன்னா எந்த காலத்துல அவன் மறந்துருக்க மாட்டேன். ஆனா ஒரு டிவி அடிச்சு கொடுக்கும் போது அதான் நீங்க அடிச்சு கொடுக்க குழப்பம் நமக்கு நாளை வாங்க 10 டிவி அடிச்சு கொடுக்க அவனுக்கு போதும் வரும். இப்ப எத்தனை அடிச்சு கொடுக்கினாலும் இவங்க என்ன செய்யலாம்? என்ன நல்ல பாசம் தானாலே, என்ன நேசிக்கிறானே. இயேசு என்ன சொன்னாரு? அன்பே பிரதானம்.
அன்பே எவ்வளவு ராணியை போல இருக்கிறவங்களாச்சு இல்ல அந்த கொட்டாரத்துல போய் இருக்காது. ஏன் இந்த குடிக்காரனோட வந்து இல்லையா ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் பொறுமை எடுத்து குடிக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அடிச்சாரு உடைச்சாரு கூட இருந்து சந்தோஷமா எப்ப குடும்பத்தை எனக்கு தெரியும். நானே அப்படிதான் குடிச்சு ஆദ്യം கொஞ்சம் குடிப்பேன், நல்லா இருக்கு, தொண்டெல்லாம் கீறி நல்லா சூப்பரா போகுது. அடுத்து கொஞ்சம் கூட குடிச்சு அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அப்படி அடிச்சு போதை இறங்கும். இந்த மண்ணெல்லாம் எனக்கு கண்டுக்க மேல வரும்போது இருக்கு, வழி நடந்து போன வழி எல்லாம் எனக்கு கண்டுக்க மேல தான் இருக்கு காரணம். அப்பதான் பயம் நினைச்சு பாம்பு போற அப்படியே பாம்பு. இப்படி அப்படித்தான் ஆளுங்க நிறைய பேர். அந்த குடிக்காரனை அன்பா பார்த்தது என்ன எனதுல நைட்டு போட்டு நல்லா சூப்பராட்டு கையடிச்சு ஆறாது. ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவராய்மா ஏற்றவராய்மா ஒண்ணு நம்பர் ஒண்ணு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவராய். இரண்டாவது காரணம் வாசிங்க, இரண்டாவது காரணம் வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 55:17. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். நம்பர் 2 ஒன்று ஆராதனை கொஞ்சம் கூட்ட ஆரம்பிச்சு, 2 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. சோதரம் இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற நம்பர் 1 என்ன செய்யணும்? ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாமா? நான் இந்த பிரசங்கம் பண்ணிருக்கேன், ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு 1.5 மணிக்கு ஆராதிப்பேன். ஆனா உங்களை கொண்டு ஆராதிக்க வைக்க முடியாது. ஸ்தோத்திரம். சமயத்தை வீட்டு கொண்டாமா? ஒரு மணிக்கு ஆராதிக்கலாமா? ஒரு மணிக்கு சோத்திரம் பண்ணி ஆராதிக்கலாமா? இரண்டாவது காரியம் தாவீது இருதயத்தை ஏற்றவனாய் மாற இரண்டாவது காரணம் அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே நான் என் காரியங்களை சொல்லி முறையிடுவேன். அவர்கிட்ட என்ன செய்ய முறையிடுவேன். எத்தனை பேர் முறையிடுது? அந்தி சந்தி மத்தியான நேரம், மத்தியான நேரத்துக்கு நல்ல மூக்கு முட்டை தின்னு கொண்டு வச்ச உறக்கம் இல்லையா? பின்னாடி சாய குடிக்க கிடக்க நேரத்தில் பெரிய வாழை வாசிச்சு 1.5 லிட்டர் அதுல சாயை குடிச்சு சுகமாயிட்டு அடுத்த நேரம் 2 காலம் நீட்டி பெரிய டிவிக்கு முன்னே அண்ணா வருது இல்லையா? ஒவ்வொரு சீரியல் அப்படியே வரும். ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கும். குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணது அதுகளை டியூஷன் கொண்டு விடும். அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடுத்து அதுல டியூஷன் போகும் இல்லையா? இங்கே தின்னு தின்னு இருந்து அந்த டிவியை கண்டு சீரியல் முறையாக பார்த்துட்டு முறையாக பார்த்து ஒரு சீரியலாவது ஒரு புருஷன் ஒரு சீரியல் சொல்லிக்க பார்த்தவங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாது. ஒரு சீரியல் அடி இல்லாத அந்த வீட்டு பிரச்சனை இல்லாத ஒரு சீரியல் சொல்லிக்க பார்ப்போம். அப்ப வாழ்க்கை என்ன தெரியும்? அவன் செத்தாளா தூங்கினாளா என்ன ஆச்சு கண்டிலைக்கு நைட்டோடு நைட் கொண்டு போன்ல டவுன்லோட் செய்து வச்சு பார்க்கிற ஆளுகள் உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு நிம்மதி தராது சினிமா, நமக்கு நிம்மதி தராது சீரியல், நமக்கு நிம்மதி தராது வேற புக்குகள், நமக்கு நிம்மதி தராது நம்முடைய கையில் இருக்கிற தொலைபேசி, நமக்கு நிம்மதி தராது. நாம் சந்தி அந்தி சந்திய அந்தி நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி முறையிட ஆரம்பித்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய இதயத்திற்கு ஏற்றவராக மாறும். எத்தனை பேர் அப்படியே தீர்மானம் செய்ய போறீங்க? தீர்மானம் எடுக்க போறீங்க. பாத்தீங்களா? காலத்தை இருந்தாலும் வந்து காணல யாருன்னா எவரை மாறி வச்சால் அவங்ககிட்ட இவர் வைப்பார். அதனால வரல இல்லை ராத்திரி வந்தவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இல்லை நாளை எத்தனை பேர் வருமா? நாளை நான் இல்லை, அதனால வாருங்க, தைரியமாட்டு வாருங்க. சோ இல்லை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப இரண்டாவது காரியம் என்ன? ஜெபம் ஆரம்பிக்கலாமா? ஜெபம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாமா? தாவீதை போல அந்தி சந்தி நமக்கு ஜெபத்துக்கு வேற ஒண்ணு இல்லையா? ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஜெபம் பண்ணப்பட இருக்கிறது. நம்ம பிள்ளைட காலை இருக்கு, நம்முடைய உறவுகள் சொத்துகள் எல்லாம் பராமரிக்கப்பட வேண்டும். வீண் செலவுகள் நமக்கு வரக்கூடாது. ஆண்டவரே கொடிய வியாதிகளோ நோய்களோ என்னுடைய வாழ்க்கையில ஒன்று வைக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி ஓபிடிக்கு நிற்க முடியாது. ஆண்டவரே ஆண்டவரே என்னை பக்குவமாக பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன உடல் ரீதியாக என்ன செய்யணுமோ செய்யணும். ஆண்டவரே என்னுடைய உடல் ரீதியாக உமக்கு என்ன வேணுமோ பண்ற ஆண்டவரே என்று சொல்லி
நல்லா படிச்சு பார்க்கறது மாஸ்டர். ஆனா மதிப்பெண் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஜெயிக்க முடியல. மேக்ஸ் கொஞ்சமே வர மாட்டேங்குது, கெமிஸ்ட்ரி வர மாட்டேங்குது, பிசிக்ஸ் வர மாட்டேங்குது, வாக்கியம் தான் வருது. அப்படிதானே சொல்ற ஒன்னும் வரல. மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல, பிசிக்ஸ் வரல, கெமிஸ்ட்ரி வரல. வேதாகமத்தை தர காலையில வேதாகமத்தை தந்து முழங்கால் பண்ணிட்டு கேட்கணும். ஒருவருக்கு ஞானம் குறைவாயிருந்தால் எல்லாவருக்கும் இலவசமாக முடிகிற ஆண்டவரிடத்தில் கேட்க கிடவது. சங்கீதத்தை வாசித்து காலையில் எழுப்பி உஷகாலம் நாம் எழுந்தேன் புகழ்பாரே சுவ ஸ்துதிப்பார். உஷகாலம் நாம் எழுந்தேன் புகழ்பாரே சுவ ஸ்துதிப்பார். மனமே நீயும் உணர்ந்தீட்டே சுப்பரே பாடி ஸ்துதியா. பட்சிஜாலங்கள் உணர்ந்தீட்டே சுப்பரே பாடி ஸ்துதிக்க. மிருகத்தே காலம் நிர்விசாரியாய் புறநாதென்னே மனமே. கேள்விப்பட்டிருக்க இந்த பாட்டு? காக்கா, குருவி, கோழி எல்லா காலையில் எழுப்பி ஆண்டவரை துதிக்கும் போது மிருகத்தே காலம் மோசமாயினாம் உறங்காதென்னே மக்களே. புத்தி வளராது. புத்தி வரணமானால் ஃப்ரெஷ் மைண்ட் காலையில தான் கிடைக்கும். இரவு மூக்கு முட்டை துண்டு கொண்டு போய்கிறத உறக்காதியாவது. ஹalleluya. ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. ஜெபிக்க முடியுமா? படிக்க முடியுமா? ஒண்ணு வராது. நல்ல சாப்பிட்டு நான் கொஞ்சம் எழுதணும்னு சொல்லி ஹalleluya அங்கே SMS பார்த்து, வாட்ஸ்அப் பார்த்து, ஃபேஸ்புக் பார்த்து, ரீல்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கழிவு கண்ணுகளுக்கு உறங்கும். படிக்க முடியுதா? காலையில எழுப்பணும். அதிகாலை நேரம் இல்லையா? அதிகாலை ஸ்தோத்திரபலி பாடுறபடி பாடுறாரு அந்த அடிப்படையா. காலையில எழுப்பி வேதாகமத்தை படித்து அப்போது தாய் தகப்பன்களை தொடங்கக்கூடாது. கூட எழுப்பி ஒரு கட்டஞ்சாயிட்டு போட்டு கொடுத்து மக்களை எழுப்பி பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை எடுத்து படி. அந்த 6 மணி பாருங்க லஞ்சம் கொடுக்கறதா இல்லைங்க. ஊழியக்காரங்க காணியை கொடுத்து மாசம் நான் எழுத போறேன் ஜெபம் பண்ண வேண்டாம். அவர் ஜெபம் பண்ணி நடந்து வச்சுப்பாங்க. படிச்சாதான் தெரியும். அவர் நீதியோட செய்யறாங்க. சரியா? அவர் போய் பரீட்சை வாங்கிட்டு திருத்தி கொடுப்பாரு. அது அநீதி இல்லையா? வேற அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? புத்தி எல்லாம் என்ன செய்யணும்? மக்களை இப்படி இல்லை இந்த முடிவு வேற காலத்தை வந்து இல்லைங்க. யார் கூட்டிட்டு வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. மக்களை உங்களை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல வெள்ளிகளும். அப்போ இந்த மக்களை எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்யணும்? மக்களை படிக்கணும். காலையில் எழுந்து ஜெபிக்கணும். காலையில் எழுந்து என்ன செய்யணும்? காலையிலும் அந்த மத்தியான நேரத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டோட சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும். அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிடிச்ச மாட்டாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. நேரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டோட சமூகத்தில் ஜெபமே ஜெயமாக மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் அல்லே நீ 10 அடிச்சைக்கு வணக்க மக்கள் 15 அடிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா எனக்கு 3 ஆண் பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார். ஒரு ஆள் ஆண்டவருடைய கிருபையில் ஊழியக்காரராக இருக்குது. ஒரு ஆள் என்ஜினியராக வேலை பார்க்கிறது. இன்னொரு ஆள் வழக்கறிஞரும் MBA அக்கௌண்டராக இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால 23, 24, 25 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய தாயாரு என்னுடைய மனைவி இந்த பயிரோட நல்ல இடிங்க அடி கொடுக்கு. எதுக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணலைங்க. அம்மாரு வரிய பையன் மாதிரி அடிக்க வச்சது நல்ல இடி கையில போட்டு நல்ல இடி இடிச்சு எழுப்பி உட்கார வச்சு ஜெபம் பண்ணி
படிக்க வச்சதுனால அவங்க படிச்ச ஆசீர்வாதமாக இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால இது மக்கா ஆവശ്യം உള്ള പൈസയെ വേണ്ടി കൊടുത്ത് മൊബൈൽ വേണ്ടി കൊടുത്ത് നീ ഒരു ഡൂക്കിന് പോകുന്നു കണ്ടാൽ അത് പിന്നെ എന്താ ചെയ്യും? ഡൂക്കിലാവും. അതുകൊണ്ട് பிள்ளைகளை செல்லும்போதை கேட்காதீங்க. தேவையான சொன்னார் உங்களுக்கு தெரியாதுல்ல யார் எடுத்து கொடுக்கணும். அவளை செல்லு போறியா கேட்காதீங்க. நீங்க பெற்றார் இல்லையா சோதரா? இல்ல எப்படாது வேற இருக்காதுல்ல சோதரன் ஆண்டவர் நடத்தும் என்ன சோதரன். அப்ப என்ன செய்யணும் மக்களை? ஜெபம் பண்ணணும். நல்ல ஜெபம் பண்ணணும். ஐயா எல்லாரும் என்ன செய்யணும்? நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல நல்லா ஜெபிச்சு 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 ஜெபத்திலே வளரணும். அவங்க ஜெபத்துல வரும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும். நாங்கள் ஒன்றுமில்லாத வட்ட பூச்சத்திலிருந்து ஜீரோயிலிருந்து எங்களை ஹீரோயாக்கி ஆண்டவருடைய சமூகத்தை நிறுத்தியிருக்கிறது. எங்க தாயும் கலப்படும் நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபித்த ஜெபத்தின் காரணமாக ஜெபம் கொண்டலாம அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவராக அவரு விடியகாலையில் மிகவும் பண்ணும்போது இன்னைக்கு காலையிலே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவார். நம்பர் 3 நம்பர் 2 ஜெபம். நம்பர் 3 மூணாவது வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். அதை சொல்லி முடிக்கிறார். மூணாவது 5 பாயிண்ட் இருக்கு. அது 3 பாயிண்ட் சொல்லுவோம். 1 நாளாகமம் 2 ஜெபம் 3 1 தினவர்த்தாந்தம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். ஆறுவது கேட்டதா? இந்த சகோதரி வாசிச்ச எல்லாரும் கேட்டதா? கேட்டவர் கை தூக்குங்கப்பா. கேட்டதாடே என்ன கேட்டாரு? தம்பி தான் கேட்டாரு. தம்பிடே நீ கேட்டியா? புரியுதா உனக்கு? என்ன கேட்டு என்னன்னு மனசிலாச்சு அப்படிதானே? என்ன கொஞ்சம் கூட நல்ல அழகா வாசிங்கப்பா. இதோ நான் என் சிறுவை தாவீது நான் என் சிறுவையிலே அதே சொல்லலாமா? 1 ஆராதனை 2 ஜெபம் 3 அவருக்காக என்ன செய்யணும்? காணிக்கையை கொடுக்கணும். இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறணும். மதிப்பா சரி பிரசங்கம் பண்ணாரு. சோதரன் தாவீது தன்னுடைய சிறுமையிலே என்ன ஒண்ணும் கிடையாது. ஏழை எளிமையான வாழ்க்கையிலே எத்தனை கொடுத்தாங்க? எத்தனை கொடுத்தாங்க? 1,00,000 தாலந்து பொன்னு. அடுத்து 10,00,000 வெள்ளி. தூக்கி நிறுத்தி எனக்கு நேரம் நான் சொல்லி முடிக்கிறேன். 460 கோடி ரூபாய்க்கு பொன்னும் வெள்ளியும் சொத்தும் ஆண்டவருடைய ஆலயத்திலே 460 கோடி ரூபாய்க்கு மதிப்பான பொன்னும் வெள்ளியும் சொத்தும் வகை என்ன பண்ணுவது? தாவீது அவருடைய சிறுமையை கொடுத்தாங்க. சோதரன் நான் இது கொஞ்சம் விவரிக்கணுமா? நான் முடிக்கிறேன். தாவீது இல்லாதிருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஒன்று இல்லாதிருக்கும் போது ஆண்டவருக்காக என்ன கொடுத்தார்? 460 கோடி சொத்து. அதனுடைய மதிப்பு அல்லேலூயா. அதாவது ஒரு பவன் 30 தாலந்து சொன்னா 1 கிலோ 600 கிராம். ஒரு பவன் 120 அல்லேலூயா கிராம். 120 கிராம் ஒரு பவன். இன்னைக்கு 1,00,000க்கு மேல போயிருக்கு. என்ன சொல்ல மாட்டேங்க. 1,00,000க்கு மேல விலை என்ன? இப்போ தங்கம் இங்க உள்ள சகோதரி தங்கம் கிடையாது. தங்கம் இப்ப எத்தனை ரூபாச்சு? இதுக்கு என்ன காரணம்? காரணம் தெரியல இல்லையா? காரணம் புரியல. அப்ப இப்ப ஆளுநர் நினைச்சது அந்த நான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்காதா? ஆண்டவரே அந்த நான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்காதா? இன்னைக்கு எத்தனையோ ரூபா
The end of time. நம்ம ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிருக்கும் போது நோட் ஒன்று காணுங்க, 500 நோட்டு காணுங்க, 1000 நோட்டு காணுங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த மோடியோடு கூட என்னை மாடி விழிச்சால் லோக சுக சௌகரியங்கள் ஆகுന്ന பிரதாபங்கள் மோடியோடு கூட என்னை மாடி விழிச்சால் சுந்தர மனோகர நின்னே பாட்டு கேட்டிருக்கா? மோடி உங்களை மாடி விழிப்பான் சொன்னதுக்கு வேற கூட்டினான். எதுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு மகன் அக்கௌண்ட் நான் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட். அவன் சொல்லுது, அப்பா இந்த சம்பவம் வந்து மொத்தத்திலே இந்த எக்கனாமிக்கல் வந்து ஒருத்தருக்கு கையில எத்தனை கிலோ தங்கம் இருக்கிறது கண்டுபிடிச்சோக்கு இவன் கூட்டிகிட்டே இருப்பான். கடைசியில் கொண்டு அடி அடிப்பான், நெற்றிக்குள்ள அடி. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? உங்களுடைய பொண்ணு உங்களுக்கு பேதியாக மாறும். புரியல? நான் வச்சுட்டு போறேன். இனி எண்ணங்கள் வர பார்த்தா பாக்கி சொல்லலாம். கண்களை மூடுவோம், செபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் உங்களுடைய பாதத்தை நோக்கி செபிக்கிறதற்காக, எங்களுடைய நேரங்களை கூட்டுவதற்காக, ஆண்டவரே எங்களுடைய நேரங்களை கூட்டுவதற்காக, ஆராதனைக்கு எங்களுடைய நேரங்களை கூட்டுவதற்காக, செபிக்கிறதுக்கு எங்களுடைய நேரங்களை கூட்டுவதற்காக, ஆண்டவருக்காக மனம் திறந்து கொடுக்கும்படியாக, ஆண்டவரே இதயத்திற்கு ஏற்றவராக தாவீதை மாற்றினீரே. Let us stand. Let us stand. எல்லா தேவ பிள்ளைகள் தயவு செய்து எழுந்திருக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கொஞ்சம் ஆராதிப்போம், கொஞ்சம் செபிப்போம், கொஞ்சம் கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிங்க. Come on,